அடுப்பில் கடாயை வச்சுட்டு நான் குக்கர் வச்சுட்டுருக்கேன். எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுத்து. இப்போ வந்து கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். 2 வெந்தயம், நல்லா கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம் நறுக்கி வச்சது, தக்காளி ரெண்டுத்தையுமே போட்டுக்கிறேன். ரொம்பலாம் வதக்க வேண்டியதே இல்லை, கொஞ்சமாக லைட்டாக இதானா போதும். இப்போ நறுக்கி வச்ச பீன்ஸு, கேரட்டு, நீங்கள் என்ன வெஜிடபிள் வேணாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இது 2ம் போட்டுருக்கேன். ஒரு வரமிளகாவையும் போட்டுக்கோங்க, சும்மா ஒரு டச்சுக்கு தான். கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணி, பிசிபெலேபாத்துக்கு தேவையான உப்பு. இப்போ இது வந்து லைட்டாக ஒரு கொதி வரட்டும். இதுலேயே பிசிபெலேபாத்துக்கு தேவையான கொஞ்சம் மஞ்சப்பொடி, அப்புறம் நான் வந்து சாம்பார் பொடி, ஆற்றுல அரைச்ச ஹோம்மேடு சாம்பார் பொடி தான் போடுறேன். 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். பாருங்க, இது நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. இந்த இதில் வந்து நான் வந்து 1 டம்ளர் அரிசி, பச்சரிசிக்கு 1/4 டம்ளர் துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். ஊற வைக்கணும்லாம் நெசசிட்டி கிடையாது. ஆனால் நான் சும்மா இந்த வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போ தண்ணி விட்டு வச்சுருக்கேன். அதை இப்போ களைஞ்சிட்டேன். இப்போ இதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பிசிபெலேபாத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி. அட்லீஸ்ட் நம்ம இந்த கப்பில், இந்த ஆழாக்கில் நான் வந்து 1 டம்ளர் போட்டிருக்கேன் அரிசி. அப்படின்னா இதில் 1க்கு 2.5 தண்ணி விடலாம். இது கொஞ்சம் வந்து தண்ணியாகவும் குழக்கணும்னு தான் வேணும் இது. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்தி கூட விட்டுக்கோங்க. நார்மலாக வடிக்கிறத விட கொஞ்சம் கூட சேர்த்தி கூட விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி புளி தண்ணி வேறு விட்ருக்கோம் நம்ம. ஸோ பார்த்துக்கோங்க. உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அவ்வளோதான், நம்மளோட பிசிபெலேபாத்து இப்போ குக்கரை போட்டு மூடினோன்னு ரெடி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நான் வந்து எக்ஸ்ட்ரா டச்சுக்கோசரம் நான் வந்து தனியாவை வெறுமனை நசுக்கி வச்சுருக்கேன். அதுவும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதுக்கோசரம் தான். முக்கியமாக கடைசியாக 2 ஸ்பூன் நெய். இப்போ நம்ம குக்கரை மூடிடலாம். குக்கர் விசில் வரட்டும், நம்ம வந்து திறந்து பார்க்கலாம்.